இங்க சுந்தரமே எல்லா பொண்ணுங்கிட்ட தப்பா நடந்துகிட்ட மாதிரி இந்த பக்கம் அனிதா கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாரு. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் சுந்தரை எதிர்பார்க்காத மாதிரி இங்க பவானியுமே அந்த கதவை திறந்துகிட்டு உள்ள வராங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சுந்தருக்கு பயங்கரமான ஷாக்கு. அதே நேரத்துல இங்க வந்த உடனே பவானியுமே சுந்தரோட கணத்துல ஒரு பலார்னு ஒரு அறை விட்டது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாச்சு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுந்தர்கிட்ட கேட்கறாங்க. அப்ப சுந்தரமே இல்ல பவானி, நீ தப்பா நினைச்சுக்கிட்ட, நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சீ வாயமோடு சமாளிக்காத, இந்த மாதிரி நீ பர்ஸை மறந்துட்டு வந்துட்டேன்னு உன்ட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக நீ எங்க போயிருக்கன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கப்பதான் சக்தி இந்த வீட்டு அட்ரஸை சொன்னா. சொல்ல போனா சக்தி மட்டும் இந்த வீட்டு அட்ரஸை சொல்லாம இருந்திருந்தான்னா நீ யாரு என்னன்ற விஷயம் எனக்கு தெரியாமே போயிருக்கும். கடைசி வரைக்கும் எதுவுமே தெரியாத நான் ஒரு அடிமையா வாழ்ந்திருப்போம் உனக்கு கீழே. இன்னைக்கு சக்தி தான் இந்த விஷயத்தை எனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட சுந்தரமே சக்தியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஆனா அதே நேரத்துல இங்க சக்தியுமே வந்து ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு அந்த ரூம்குள்ள வராரு. வந்த உடனே இங்க அனிதாவுமே என்ன சார் இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க, எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுது. இதை பார்த்தோன்னே தான் இந்த பக்கம் சுந்தருக்கு தெரிய வருது, இது எல்லாம் சக்தியோட பிளான் தான். அவன் தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்து அனிதாவை என் கண்ணில் பட வச்சிருக்கான். அதே நேரத்தில் அனிதாவை தேடி நான் வருவேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தர் கணிக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்கே பவானியுமே இந்த மொபைலில் அந்த ஃபோட்டோவையும் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே நீ என் வாழ்க்கைக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோபத்தோடு அங்கேருந்து சக்தியை கூட்டிட்டு கிளம்ப சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சக்தியுமே இப்போதைக்கு சுந்தரை விட இப்போ அக்கா ரொம்பவே டவுனாக இருக்கா, அவளை முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுன்ட்டு வேற எதை பற்றியுமே யோசிக்காம இந்த பக்கம் பவானியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சுந்தருமே எப்படியாவது பவானியை நம்ம நம்ப வைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி இந்த பக்கம் பவானியை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வீட்டுக்கு போன பவானியும் இந்த பக்கம் வந்து ஜெயாவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நான் ஏமாந்துட்டம்மா, எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து பவானிக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு எதுக்காக இப்படி அழுற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே கரெக்டாக வந்து சக்தி மூலமாக பொன்னியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே பொன்னி வந்த உடனே பொன்னியை பார்த்த பவானியுமே இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, அன்னைக்கு பொன்னி சொன்ன போதே நம்ம நம்பி இருக்கணும்ல, சொல்லப்போனால் அவளை நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி பொன்னிக்கிட்டேயும் போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு பொன்னி, நீ மட்டும் அன்னைக்கு அந்த விஷயத்த சொல்கிறப்போ நாங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருந்தேன்னா இந்த லெவலுக்கு போயிருக்காது, ஆனால் நீ சொன்ன மாதிரி அவர் ரொம்பவே கெட்டவர் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பவானியும் பொன்னிக்கிட்ட ரொம்பவே புலம்பு அழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாவுமே இங்கே பாரு பவானி, நீ இந்த பொன்னியை நம்பாத, அவர் ரொம்பவே வந்து மோசமானவ, எல்லாரும் ஏமாத்திடுவா, இந்த மாதிரி மாப்பிள்ளையை பற்றி தப்பாக சொல்லி உன்னை ஏதாவது மண்டையை குழப்பிருப்பா, நீ தயவு செஞ்சு அவ பேச்செல்லாம் கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்கம் பவானியுமே இங்கே மாதிரி பொன்னியை திட்டாதீங்கம்மா, அவள் சொன்ன எல்லா விஷயத்துலையுமே ஒரு உண்மை இருக்கு, நம்ம தான் பொன்னியை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா பொன்னி அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது கேட்ட ஜெயாவுக்கு என்ன பவானி ஆச்சு உனக்கு, என்னதான் அப்படி மாப்பிள்ள பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ கரெக்டா இந்த ஆதாரத்தை காட்டுற டைம்குள்ளேயே இங்க சுந்தரமே வந்துடுறாரு. வந்த உடனே இந்த பக்கம் வந்து பவானி கிட்ட இங்க பாரு பவானி, நீ பார்த்த எதுவும் உண்மை கிடையாது, அது கண்டிப்பா நான் இல்லை, இந்த மாதிரி அது ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் நீ பார்த்துட்ட, நான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் சக்தி தான் அந்த மாதிரி அந்த பொண்ணை ரெடி பண்ணியிருக்காப்ல, உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சக்தியுமே இங்க பவானி கிட்ட இங்க பாருக்கா அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு கூட சுந்தர் தப்பா நடந்துக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு, இது பார்த்தோன்னே இந்த பக்கம் பவானிக்கு புரிஞ்சிருது, அப்போ கண்டிப்பாக நீ ஒரு பொண்ணுங்க கிடையாது, இங்கே பொன்னி சொன்ன மாதிரி நீ நிறைய பொண்ணுங்களோட பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்க, இதே வேலையாவது நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட இப்போ பவானி நேரில் பார்த்த விஷயத்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த விஷயத்த டேரெக்டாக இங்கே ஜெயா கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்தா ஜெயா அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. இது நம்ம மாப்பிள்ளையா, இது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணது சுந்தரா அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சுந்தருமே இந்த பக்கம் வந்து பவானியோட காலை பிடிச்சி என்னை மன்னிச்சிரு பவானி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, இதுக்கு மேலே இப்படி தப்பு பண்ண மாட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் எங்கள் சக்தியுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு இங்கே சுந்தரோட சட்டையை பிடிச்சி ஏண்டா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி எங்ககிட்டயே நாடகம் மாட்றியா, உன்னெல்லாம் விடக்கூடாதுரா, உன்னெல்லாம் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சொன்ன அடுத்த செகண்ட் இந்த பக்கம் பவானியுமே முதல்ல அந்த ஆள் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்து, இனிமேல் இந்த வீட்டில் அந்த ஆள் இருக்கக்கூடாது, அந்த ஆள் இங்கே இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவனே இங்கே சுந்தரமே என்னை மன்னிச்சிரு பவானி, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறாரு. ஆனால் இங்கே பவானியுமே ஒரே முடிவோட என் வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவன் தேவையே கிடையாது, முதல்ல இவனை வெளியில் அனுப்பு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சக்திக்கிட்டே சொல்கிறாங்க. அதே நேரம் சக்தி இருந்துக்கிட்டு நீங்கள் முதல்ல வெளியில் போங்க, இதுக்கு மேலே வந்து எங்கள் அக்கா வாழ்க்கையில் நீங்கள் தேவையே கிடையாது, சொல்லப்போனால் அவளுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் துரோகம் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி சுந்தரோட காலரை பிடிச்சி இங்கே வெளியில் கேட்டு வரைக்கும் இழுத்துட்டு வந்து விட்டுட்டு வந்துடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே ஜெயாவுமே என்னை மன்னிச்சிரு பொண்ணி அப்படின்னு சொல்லி பொண்ணிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. சொல்லப்போனால் இவ்வளோ நாளாக நீ சொன்ன விஷயத்தை நான் கவனிக்காமே இருந்தேன், ஆனால் நீ சொன்னப்பவே நாங்கள் இந்த விஷயத்தை பார்த்துருந்தோம் அப்படின்னா இது எங்களுக்குள்ளேயே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பவானியோட வாழ்க்கை பறிப்போகாமல் நான் இதனால் முடிச்சிருக்க முடியும், ஆனால் உன் பேச்சை கேட்காம போனதுனால எனக்கு பாரு பவானியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு, உன் மேலே நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ பொண்ணுமே நீங்கள் என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க தேவையில்ல, அதான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களையுமே கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் அதே நேரத்தில் எங்கள் பவானியுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பொண்ணுமே எங்கள் பவானி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அக்கா இந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்கக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் எதுக்காக அழுறீங்க, சிவானி பாப்பாவுக்கு நீங்கள் தைரியமாக இருக்கணும், அதனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் இதுமாரி அழாதீங்கன்னு சொல்லி எங்கள் பவானிக்கும்
அதே நேரத்தில் ஜெயாவுக்குமே இந்த பக்கம் பொன்னி பயங்கரமாக ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க சக்திக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது.